ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்க பார்ட் 2ல் இருக்க சம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பான கொஸ்டின். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா பாருங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள். A, B and C can complete a work in 12, 10, 20 days respectively. A and B started the work. After 2 days, C joined them. After another 2 days, A left. How many days the remaining work is completed? அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு இது போடுறது ஈஸி. அதாவது ஏ வந்து 12 டேஸில் ஒரு ஒர்க்கும் முடிப்பார், பி வந்து 10 டேஸ், சி வந்து 20 டேஸ். இது ஆஸ் யூஷுவல் இல்லைங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஏவும் பியும் தான் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 2 டேஸ் அப்படின்னா அப்போ ஏயும் பியும் 2 நாளில் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா? 2 நாள் கண்டிப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 2 நாளுக்கு அப்புறம் தான் சி வந்து ஜாயின் பண்ணுறாரு. சரி, அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் இப்போ இருக்காங்க. ஆஃப்டர் அனதர் 2 டேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏ பி சி 3 பேர் சேர்ந்து 2 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 நாள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? ஏ வந்து போயிட்டார் அவங்கள விட்டுட்டு. அப்போது ஏ போனதுக்கு அப்புறம் ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளோ நாளில் பியும் சியும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஏ வந்து 12, பி வந்து பார்த்திங்கன்னா 10, சி வந்து எனக்கு 20. இது வந்து எனக்கு எப்பவுமே டைம்னு சொல்லியிருக்கேன். இதில் இருந்து நீங்கள் எல்சிஎம் ஃபைன் பண்ணணும் இல்லைங்களா? இதோட எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 60. இதுதான் எனக்கு டோட்டல் ஒர்க்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணுன்னா எஃபிஷியன்சி வந்து ஃபைன் பண்ணணும். எஃபிஷியன்சி எப்படி பண்ணணும்? 60 60 டிவைடட் பை 12. 60 டிவைடட் பை 12 வந்து எனக்கு 5, இது 6, இது 3. ஓகே, இப்போ எனக்கு கிடச்சிருச்சு எஃபிஷியன்சி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், ஏபி ஸ்டார்டட் த ஒர்க். ஆஃப்டர் 2 டேஸ் சி ஜாயின்ட் தெம். அப்போது ஏயும் பியும் தான் ஃபஸ்ட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 2 நாள் கழித்து சி ஜாயின் பண்ணுறேன்னா அப்போ இவங்க வந்து 2 நாள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? வேலை செஞ்சுருப்பாங்க. 2 டேஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? வேலை செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போ 2 டேஸில் அவங்க வேலை செய்கிறாங்க. அப்போ 2 இன்ட்டு நான் வந்து டோட்டல் ஒர்க்கு போடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் இங்கே நான் போடுறது எல்லாமே டோட்டல் ஒர்க்காக தான் இருக்கும். டோட்டல் ஒர்க்கு என்னது? டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஸோ டைம் வந்து எனக்கு 2 டேஸு. எஃபிஷியன்சி இவங்க 2 பேர்த்தோட இது வந்து எஃபிஷியன்சியோட போடுங்க. ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 5. பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 6. ஸோ 5 + 6 என்னதுங்க? 11. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 22. ஓகே, அடுத்தது ஆஃப்டர் 2 டேஸ் 2 நாள் கழித்து சி ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஜாயின் பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்க 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். ஆஃப்டர் அனதர் 2 டேஸ் ஏ லெஃப்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்? 3 பேருமே 2 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 2 நாள் கழிச்சு ஆஃப்டர் அனதர் 2 டேஸில் 2 நாள் கழிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஏ லெஃப்ட் ஆகிட்டார். அப்போ கண்டிப்பாக இவங்களும் 2 நாள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ 2 இன்ட்டு இதோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 5 + 6 + 3 ஆட் பண்ணிங்கன்னு எவ்வளோ வரும்னா 14 வருமா? ஸோ 14 2 28. அப்போது டோட்டல் ஒர்க் எவ்வளோ? எனக்கு 10. எனக்கு மொத்தம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 50. ஓகே, இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஏ வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு, ஏ வந்து போயிடுறாரு. அப்போது யார் மட்டும்தான் இருப்பா? பியும் சியும் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போது பியூசி இப்போ வந்து 50 ஒர்க் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? 50 ஒர்க் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அப்போ மொத்தம் எனக்கு 60 ஒர்க்கு. இதில் 50 ஒர்க்னா how many days the remaining work was completed தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் ஒர்க் 60 - 50 எனக்கு 10 ஒர்க் இருக்கும். புரியுதுங்களா? அப்போது பியூசியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க ஏ லெஃப்ட் ஆனதுக்கப்புறம்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். ஸோ டோட்டல் ஒர்க் எனக்கு என்னது? 10. டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஓகே, அப்போ எஃபிஷியன்சி எவ்வளோ? பியூசியோட எஃபிஷியன்சி 6 + 3. ஸோ 6 + 3 வந்து 9. ஸோ இது பண்ணிங்கன்னா 1/9 டேஸ்ன்னு வரும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ண பழகணும். புரியுதுங்களா? உங்களுக்கு இது புரியலன்னா வரி பண்ணிக்காதீங்க. இதே மாதிரி கொஞ்சம் செகண்ட் செம் வரும், அதை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். சரிங்களா?
இப்போ A, B and C can complete a work in 15, 20, 30 days respectively. A started the work, B and C joined after 2 days and 3 days respectively. After another 3 days, A and C left. How many days the work was completed? ஓகே, ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ நான் அதை ப்ரொசீட் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள். இப்போ A வந்து எனக்கு 15, B வந்து 20, C வந்து 30. ஓகேங்களா? ஸோ இது வந்து டைம், இது வந்து எனக்கு டோட்டல் ஒர்க்கு. சரிங்களா? டைம் இது டோட்டல் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 60 வரும். எஃபிஷியன்சி நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? எஃபிஷியன்சி ரேஷியோ இல்லை, எஃபிஷியன்சி வந்து 4:3:2. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஏ ஸ்டார்டட் த ஒர்க். அப்போ ஏ தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. B and C joined after 2 days and 3 days respectively. அப்படின்னா என்ன மீனிங்னா, அதாவது ஏ வந்து ஒர்க்கை ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பித்து 2 நாளைக்கு அப்புறம் தான் பி வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போ ஏ வந்து 2 நாள் ஒர்க் பண்ணியிருப்பார். 2 டே வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். புரியுதுங்களா? அப்போது டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிப்போம்? மொத்தம் 2 நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. யார் ஒர்க் பண்ணியிருக்காரு? ஏ ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ ஏயோட எஃபிஷியன்சி 4. அப்போது எனக்கு 8ன்னு வந்துருச்சு. சரிங்களா? ஓகே, அடுத்தது அதுக்கப்புறம் பி அண்ட் சி ஜாயின்டு ஆஃப்டர் 2 days. அப்போ பி வந்து 2 நாள் கழித்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போ என்ன வரும்? இது 3ஆவது நாளில் எனக்கு பி வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போ A + B. ஓகேங்களா? அப்போது எனக்கு A + B வந்து 3ஆவது நாளில் ஜாயின் பண்ணுறது. 3rd டே தான். இது வந்து 2 டே, இது வந்து 2 டேஸு. டேஸுக்கும் டேக்கும் மீனிங் இருக்குது. 3rd டேயில் தான் ஜாயின் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ A + Bயோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 7. ஒரு நாள் தான், அந்த 3rd டே மட்டும்தான் 2 பேர் இருக்காங்க. அப்போ எவ்வளவு? 7. புரியுதுங்களா? அடுத்தது சி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 3 days. அப்போ இந்த 3 நாள் முடிஞ்சுதா? இது ஒரு 2 டே, இது ஒரு 1 டே. ஸோ 3 டே முடிஞ்சதுக்கப்புறம் சி ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா ஆஃப்டர் 3 days சி ஜாயின் பண்ணுறது. அப்போ சி வந்து 3 நாள் கழித்து ஜாயின் பண்ணனா 4th டேயில் ஜாயின் பண்ணுவாங்களா? 4th டே. அப்போது A + B + C. அப்போது வந்து A + B + C எஃபிஷியன்சி எவ்வளோ? 5, 6, 7, 10. 10 × 1. 1ங்கிறது 4th டேக்கானது. ஒரே ஒரு நாள் மட்டும்தான். இங்கே 2 டேஸுங்கிறனால 2 போட்டேன். இங்கே வந்து 3rd டேங்கிறனால ஒரே ஒரு டே தான். இங்கே 4th டேங்கிற ஒரே ஒரு டே. ஸோ 10. சரிங்களா? இப்போ இது மொத்தமாக வந்துருச்சு. ஓகே, அடுத்தது என்ன பாருங்கள். அடுத்தது ஆஃப்டர் another 3 days A and C left. ஆஃப்டர் another 3 days A and C leftன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 3 நாளைக்கு அப்புறம், அடுத்த 3 நாளுக்கு அப்புறம் ஏயும் சியும் லெஃப்ட் ஆகிடுறாங்க. அப்போது 3 நாள் கண்டிப்பாக ABC இந்த 3 பேருமே சேர்ந்து தான் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. 4th டேயில் 3 பேர் வந்துடுறாங்க. சரிங்களா? அப்போ 4th டேயில் 3 பேர் வந்ததுக்கப்புறம் அவங்க 3 நாளுமே சேர்ந்து தான் செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், 3 நாள் சேர்ந்து தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ 3 நாள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, 3 பேர் சேர்ந்து தான் 4th. இப்போ என்னென்னா, இப்போ 3 பேர் வராங்க. 4ஆவது நாள் 3 பேர் வராங்க. அந்த 3 பேருமே 4ஆவது நாள்லேருந்து 3 நாள் செய்கிறாங்கன்னு என்னது? 4, 5, 6 செய்வாங்க இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் 4th டேயில் இருந்து 3 டே வரைக்கும் ஒன்றா செய்கிறாங்க. அப்போ ஆஃப்டர் another 3 days AUC லெஃப்ட் ஆகிறாங்க. இப்போ 3 டே 3 பேர் ஒன்றா செய்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து 3 டேவும் 3 பேர் ஒன்றா செஞ்சுருக்காங்க. 3 days ஒன்றா செய்கிறாங்க. அப்போ என்ன வரும்? 3 days இன்ட்டு இந்த 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு? ஒரு 7, 8, 9. ஸோ வந்து எனக்கு 9 3s are 27. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க்கு எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 51. சரிங்களா? ஓகே, இப்போது எனக்கு ரிமைனிங் ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? 60 - 51 வந்து எனக்கு 9 யூனிட்ஸ் வந்து ரிமைனிங் ஒர்க்கை மீதி இருக்குது. சரி, இப்போ என்ன ஆகுது? அப்போ அதுக்கப்புறம் இந்த 3 டே கழித்து ஏயும் சியும் லெஃப்ட் ஆயிடுறாங்க. ஏயும் சியும் என்ன ஆயிடுறாங்க? விட்டு போயிடுறாங்க. சரிங்களா? அப்போது ஏயும் சியும் விட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன மீனிங் வரும்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஏயும் சியும் விட்டு போகிறாங்க அப்படின்னா ஒன்லி யார் மட்டும்தான் இருப்பான்? பி மட்டும்தான் இருப்பான். சரிங்களா? ஓகே,
அப்போ பியோட டைம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரிமைனிங் இருக்குது ஹவு மெனி டேஸ், அப்போ இவர் மட்டும் செஞ்சாங்கன்னா எவ்வளோ டேஸில் ஒர்க் கம்ப்ளீட் ஆகும் பாருங்கள். இப்போ பி அதாவது இப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து 9 டிவைடட் பை அதாவது ஒர்க் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி, பியோட எஃபிஷியன்சி 3. ஸோ 3 டேஸில் ஒர்க் கம்ப்ளீட் ஆகும், அதாவது பி அவங்கள போனதுக்கு அப்புறம். சரி, இப்போது கொஸ்டின் நல்லா பாருங்கள். ஹவு மெனி டேஸ் த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, நல்லா கவனிங்க. ஹவு மெனி டேஸ் த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறதுக்கும் போன சம்மில் என்ன பார்த்தோம், ஹவு மெனி டேஸ் த ரிமைனிங் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டடுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ த ரிமைனிங் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டடுனா நீங்கள் 3 டேஸ் எடுக்கிறது கரெக்டு, புரியுதுங்களா? பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி டேஸ் த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட்னா டோட்டல் ஒர்க் டேஸையும் கேட்குறாங்க. அப்போ ரிமைனிங்னா தான் நீங்கள் இந்த டேஸ் எடுக்கணும், டோட்டல் ஒர்க் தான் இது கேட்டிருக்காங்க. ரிமைனிங்கிற வேர்டு கொடுக்கவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 3 டேஸ் ப்ளஸ் இந்த டேவும் ஆட் பண்ணணும். இங்கே ஒரு 2 டேஸு 2 டே, 3rd டே, அப்புறம் வந்து 2, இங்கே ஒரு டேவா 3rd டேங்கிறது ஒரு டே, 4th டேங்கிறது ஒரு டே, இங்கே 3 டேஸ், இங்கே 2 டேஸ். அப்போ எவ்வளோ வரும், 3 4 5 6 7, இங்கே ஒரு 3. ஸோ மொத்தமாக வந்து எனக்கு 10 டேஸ், புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை பொறுமையாக நீங்கள் டீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் போட முடியும், புரியுதுங்களா? பொறுமையாக பாருங்கள், புரியாதவங்க ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ரிமைனிங் ஒர்க்குக்கும் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டடுக்கும் இதுதான் வந்து ஆன்சர், புரியுதுங்களா? இதான் ட்ரிக், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் இதோட முடிஞ்சுது இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வேறு சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.